Yes. What are the things a man wants in his life? Man means woman also. Wrong. Who said? I like this. Who said money? Come. Yes, I like this answer. People don't tell this answer. இந்த பதிலை சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள், கூச்சப்படுவார்கள், சொல்ல மாட்டார்கள். Money. I like this. வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது மணி. நாங்கள் எல்லாம் காலேஜில் படிக்கும்போது அப்பா அப்படின்னு பெரிய மியூசிக் டீம் இருந்தாங்க. அப்பா ஏபிபிஏ, அப்புறமா பாருங்க ஏபிபிஏ கேள்விப்பட்டீங்களா? அப்பா அவங்க பாட்டு பாடுவாங்க, ஒரு பாட்டு, மணி 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 இட் இஸ் ஃபன்னி இன் த ரிச் மேன்ஸ் வேர்ல்ட். 2 பொண்ணுங்க பாடுவாங்க, பணம் பணம் பணம், ஆனால் பணக்காரர் உலகத்தில் எல்லாமே சுகம் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. ஒரு பொண்ணு சொல்லுவோம், அப்படின்னு நம்ம ஜாலியாக ஒரு காரியம் பண்ணுவோம், ஒரு நல்ல பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா, சொல்லலாம் நல்லா தான் இருக்கும், ஒருவேளை அந்த பணக்காரன் கொஞ்சம் தான் கழிச்சு நீ சரியில்லைன்னு சொல்லி நம்மளை துரத்தி விட்டான்னா நம்ம என்ன பண்ண முடியும், நடத்திருவில் தான் நிற்கணும் அப்படின்னு அவங்க பாட்டுவாங்க. சந்தோஷம் நல்லா இருக்கும். ஸோ மை டியர் சில்ட்ரன், இன்னைக்கு சுருக்கமாக உங்களுக்கு தேர்வுக்கான நேரம், நிறைய பேச நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். லேர்னிங் இஸ் ஏர்னிங். நீங்கள் மனிதன் கௌரவமாக வாழ வேண்டும் என்றால் பொருளாதாரம் வேண்டும், வருமானம் வேண்டும், பணம் வேண்டும். ஓப்பனம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பணமெல்லாம் முக்கியம் இல்லைங்க, மனம்தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லுவான். நீ யாரான்னு கேட்டால் எனக்கு 10,000 கோடி ரூபா சொத்து இருக்குமா, எனக்கு 5 ரூபா எங்கிட்ட கையில் இல்லை. அவனை பார்த்து சொல்கிறான், பணம் முக்கியம், அவ்வளோ ஈஸியாக வரவும் செய்யாது, நியாயமான பணம், திட்ட பணம் சொல்லலை, வங்கி கொள்ளடிக்கணும்னு சொல்லலை, ஆனால் நியாயமாக. இன்னைக்கு இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் நைட்டில் சாப்பாடு இல்லாமல் தூங்குறாங்க. 15% மக்கள் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு நாள் வருமானம் 56 ரூபாய். வீடு இல்லாமல், வீட்டில் ஒரு டாய்லெட் இல்லாமல், துணிக்கு சாப்பாடு இல்லாமல், துணிமணி இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் வயதில் குழந்தைகள் இன்னைக்கு செங்கல் சூளையிலையும் தீப்பெட்டி தொழிற்சாலையும் இல்லாட்டி ஒரு நிட்டிங் கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைகளே, உங்கள் வயசு பிள்ளைகள் நிறைய பேர் செங்கல் தூக்கிட்டு இருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள படிக்க யாரும் அனுப்பலை, ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் வசதி இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் மனிதனுக்கு பணம் கண்டிப்பாக முக்கியம். அந்த பணம் வாங்கணும்னா கல்வி கற்க வேண்டும். ஓகே, எஸ், a man suddenly wants money. Yes, what do you want? ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறது? எஸ் சொல்லுங்க. எஸ், சாப்பாடு காசு இருந்தால் வந்துடுமா? எஸ் எஸ் என்ன சொல்லணும்? எஜுகேஷன். எஸ், எஜுகேஷன். யார் அது? எஸ், எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் which is already man. ஆக்சுவலி கல்வி இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்துடும். நல்ல கல்வி இருந்தால் வருமானமும் வரும், கல்வி இருந்தால் பணம் வரும், கல்வி இருந்தால் சிந்தனை வரும், கல்வி இருந்தால் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். வாங்க, கல்வியே ஒரு சுகம். வாங்க, கல்வி கண்டிப்பாக இருந்ததுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, பிஏ படிச்சிருக்கீங்க, ஒரு பிஎட் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சரளமாக ஆங்கிலம் பேச முடியுதுன்னா அன்னைக்கே உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். 40-50 மாணவர்களை மத்தியில் ஒரு ஆசிரியராக நிற்க முடியும். தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், சயின்ஸ் டீச்சர், மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர். எஜுகேஷன் சர்டன்லி மனிதனுக்கு கல்வி என்பது மிக முக்கியம். ஆணுக்கு முக்கியம், பெண்ணுக்கு முக்கியம், வயதானவங்களுக்கு முக்கியம், சிறுவர்களுக்கு முக்கியம். Why should we learn? எஜுகேஷன். எஸ், பொதுவாக சொல்லிடலாம், அது ஒரு மிகப்பெரிய சொத்து எஜுகேஷன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு 50 ஏக்கர் நிலமோ இல்லை ஒரு பெரிய வங்கியில் ஒரு 10 கோடி ரூபாய் போட்டு விடலை. எனக்கெல்லாம் 10 சென்ட் நிலம் கூட கிடையாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சத்தை கொடுத்திருக்கிறார்கள். என்ன? கல்வி, கல்வி, கல்வி. எஸ், எஸ், குட் ஆன்சர். கல்வி, எஜுகேஷன், தரமான கல்வி. நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது அப்படின்னா கல்வி இருக்குன்னு அர்த்தமா? நிறைய பேருக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க, எம்ஏ படிச்சிருக்காங்க, அவங்களால வாய் திறந்து. உங்க பேர் என்ன? மேரி ஜெனிஃபா. ப்ளீஸ் டெல் மீ, கேன் யூ ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்? மேரி ஜெனிஃபா. எஸ், ஐ எம் மேரி ஜெனிஃபா. ஆன் பண்ணி கொடுங்க சார். Hello. Okay. I'm Mary Janita. Yes. I'm studying computer science group 12th I'm standard studying C1. in or at. I'm studying. Okay, you may be right. I'm studying. Computer science group Good. Okay. 12th A. Pardon? 12th A. 12. Okay, I am in class 12A. Okay. What else? My public examination is going to start on 1st of March. Yes. I propose to score 100 out of 100. I propose to join Anna University. I want to complete it on time. I propose to go to United States of America.
ஓகே தேங்க்யூ வெரி மச். ஸோ இவங்க நல்ல தைரியமாக பேசுகிறாங்க. ஜெனிஃபா தேங்க்யூ வெரி மச். ஹலோ எஸ். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்